Hello friends, இன்னைக்கு காலிஸ் கிச்சன்ல நம்ம பார்க்க போறது ஒரு நான்வெஜ் ஐட்டம். அதுக்கு பேரு green chicken. அதுக்கு தேவையான ingredients 3/4 கிலோ chicken, கொத்தமல்லி தழை ஒரு பஞ்ச், புதினா கொஞ்சம், சின்ன வெங்காயம் கொஞ்சம், பூண்டு கொஞ்சம், பச்சை மிளகாய் காரத்துக்கு மட்டும். அதனால உங்களுக்கு தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. தனியா தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இது எல்லாத்தையுமே இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் வணக்கி அரைச்சு நம்ம நான்வெஜ் சிக்கன் செய்ய போகிறோம். இது எப்படி வளர்க்குறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ பேனில் ஆயில் ஊற்றிருக்குறேங்க, அது சூடாகிடுச்சு. இப்போ இந்த சின்ன வெங்காயம் அது கூட இந்த பூண்டை போட்டுருங்க. இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு வதங்கிடுச்சுங்க. இது கூட பச்சை மிளகாயுமே இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு நல்லா வதக்கிடுறோம். இப்போ பச்சை மிளகாய் வதங்கிடுச்சுங்க. இது கூட இந்த கொத்தமல்லி தலையுமே புதினாவை போட்டு நல்லா வதக்கிடுறோம். அப்படியே சுருளை வதக்கிடுங்க. இன்க்ரீடியன்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சு அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட் இப்படி இருக்குதுங்க. இப்போ இந்த க்ரீன் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த க்ரீன் சிக்கன் செய்கிறதுக்கு இன்றைக்கி இரும்பு வடைச்சட்டி யூஸ் பண்ணுறேங்க. ஏன்னா இரும்பு யூஸ் பண்ணா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால ஃபார் அ சேஞ்ச் நான் இன்றைக்கி இரும்பு வடைச்சட்டி யூஸ் பண்ணுறேன். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த அரைச்ச பேஸ்ட் போட்டு இப்போ மசாலா நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ சிக்கனையும் ஊற்றி போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் வதங்கிடுச்சு. லேசாக தண்ணி தொளிச்சு மூடிட்டு வேக வைங்க. வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துடுச்சுங்க. இன்னும் ட்ரை பண்ணணுன்னா வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் இப்படியே எடுக்க போகிறேன். நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்கலாம். இப்போ க்ரீன் சிக்கன் டிஸ்பிளேயில் பார்க்குறீங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. சாம்பார் சாதத்துக்கும் ரச சாதத்துக்கும் சூப்பர் காம்பினேஷன். உங்களுக்கு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.